ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது வெறும் இறைவனின் மகிமையை மட்டும் சொல்லவில்லை, நம் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்று உங்களிடம் ஒரு கேள்வி: என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் ஏன் தோல்வி அடைகிறது என்று எப்போதாவது இறைவனிடம் கேட்டு இருக்கிறீர்களா? சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடும் போது அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் அந்த மூடிய கதவுக்கு பின்னால் நமக்காக இன்னொரு புதிய பாதையை இறைவன் உருவாக்கி கொண்டிருக்கலாம் அல்லவா? அந்த அழகான உண்மையை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 5வது திருநாமமான ஓம் பூதக்ருதே நமஹ நமக்கு அழகாக எடுத்து உரைக்கிறது. வாருங்கள், இன்று ஒரு நெகிழ்ச்சியான கதையின் மூலம் இந்த திருநாமத்தின் வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொள். ரவி என்பவன் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் 10 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். நல்ல சம்பளம், நல்ல பதவி, நிம்மதியான வாழ்க்கை. ஒரு நாள் நிறுவனத்தில் ஆட்குறைப்பு அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் ரவியின் பெயரும் இருந்தது. ஒரே நிமிடத்தில் 10 வருட வாழ்க்கை தலைகீழானது. வீட்டிற்கு வந்ததும் அவன் அமைதியாக சோபாவில் அமர்ந்தான். மனைவி அவன் அருகில் வந்து மெதுவாக கேட்டான், என்னங்க ஆச்சு? அவன் கண்களில் கண்ணீர். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இத்தனை வருட உழைப்பு ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு என்று சொல்லி மிகவும் சோர்வடைந்தான். அடுத்த சில வாரங்கள் பல நிறுவனங்களில் நேர்முக தேர்வு அவன் மேற்கொண்டான். ஒவ்வொரு முறையும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்று ஒரே பதில்தான். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு பள்ளியின் முதல்வர் அவனை அழைத்தார். சார், எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக வார இறுதியில் கணினி வகுப்பு நடத்த முடியுமா என்று அவனிடம் கேட்டார். ரவி முதலில் மிகவும் தயங்கினான். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தவன், இப்போது பள்ளிகளுக்கெல்லாம் வந்து பாடம் நடத்த வேண்டுமா என்று மிகவும் தயங்கினான். ஆனால் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான். முதல் நாள் வகுப்பறைக்குள் நுழைந்தான். மாணவர்களிடம் பேச ஆரம்பித்தான். 2 மணி நேரம் எப்படி முடிந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. வகுப்பு முடிந்ததும் ஒரு மாணவன் அவனிடம் ஓடி வந்து சொன்னான், சார், கணினி ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், நீங்க சொல்லி கொடுத்த பிறகு எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கு, மிகவும் நன்றி சார் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அந்த ஒரு வார்த்தை பல மாதங்களாக அவன் இழந்திருந்த மகிழ்ச்சியை திரும்பி கொடுத்தது. அதன் பிறகு ஒரு பள்ளி 2 பள்ளி ஆச்சு, 2 பள்ளி 10 பள்ளிகள் ஆகின. பிறகு ஆன்லைன் வகுப்புகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரவியிடம் கற்றார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனிடம் கேட்டான், பாத்தியாடா, வேலை போன நாள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், இப்ப பாரு எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ மாட்டிட்டு இருக்கன்னு. ரவியும் அமைதியாக சிரித்தான். அட ஆமாடா, நானும் வேலை எழுந்ததாக தான் நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, இறைவன் எனக்கான உண்மையான பணியை எனக்கு காட்டியிருக்கிறார் என்று. இதுதான் பூதக்ருதே நமஹ. பூதக்ருதே என்றால் அனைத்து உயிர்களையும் படைத்தவர். ஆனால் இறைவன் நம்மை வெறுமனே படைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட நோக்கத்துடன் படைத்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் இழப்பு என்று நினைப்பது அவருடைய புதிய திட்டத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஒரு கதவு மூடப்படுவது ஒரு தண்டனை அல்ல, அது நமக்கான திறக்க போகும் இன்னொரு கதவிற்கான தயாரிப்பாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இன்று நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் உடனே புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இதற்கு ஒரு காரணம் இருந்தது என்று புரியும். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை எழுதியவரும் உங்களை படைத்தவரும் ஒருவரே. இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு தோல்வியை நினைத்து பாருங்கள். அதை இது என் முடிவு அல்ல, இறைவன் என்னை வேறொரு நல்ல பாதைக்காக அழைத்து செல்லும் தொடக்கம் என்று நம்புங்கள். அதை நம்பிக்கையுடன் இன்று ஒரு புதிய முயற்சியை தொடங்குங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் முதல் நாமமான விஸ்வம் நமக்கு கற்றுக் கொடுத்தது இறைவனே இந்த பிரபஞ்சம் என்று. விஷ்ணு என்ற 2வது நாமம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒவ்வொரு மனிதரிடமும் இறைவனின் ஒளியையும் அவர்களின் திறமையையும் காண வேண்டும் என்று. வஷட்காரா என்ற 3வது நாமம் நமக்கு கற்றுக் கொடுத்தது எதிர்பார்ப்பில்லாமல் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இறைவனுக்கான யாகம் என்று. 4வது நாமமான பூத பவ்ய பவத் பிரபு என்ற நாமம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நேற்றையை நினைத்து வருந்தாமல், நாளையை நினைத்து பயப்படாமல் இன்றைய வாழ்க்கையை அர்த்தமுடன் வாழ வேண்டும் என்று. இன்று 5வது நாமமான பூதக்ருதே நமஹ என்ற நாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், இறைவன் நம்மை வெறுமனே படைக்கவில்லை, நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமும் சேர்த்தே படைக்கிறார். அதுவே ஓம் பூதக்ருதே நமஹ. ஓம் பூதக்ருதே நமஹ. நன்றி. இதே மாதிரி நிறைய ஆன்மீக பதிவுகளை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆலயா மியூசிக்கல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலயா மியூசிக்கல்ஸ்.